வந்த ஒரு வேலைக்காரி BK சசிகலா, இன்ஷியலோட அர்த்தம் என்ன? வேலைக்காரி சசிகலா. அவளை நீங்க பெரிய இவளாட்ட தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் யார் லேபிள் கொடுத்தது? அம்மா கொடுத்தாங்க. அம்மாவு கிட்ட போயிட்டு யார் முதல்ல பேசுறது? அண்ணன் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது அண்ணன் கிட்ட வராம நீங்களா என்ன பண்றீங்க? நேரா போய் கூவத்தூர்ல உட்காந்துருக்கீங்க. வெக்கமால உங்களுக்குலாம்? சூடு சொன்னையில ஒழுங்கா சரியான ஆம்பளைன்னா நான் கொடுத்த அதே கவுண்டருக்கு ஒழுங்கா கிளம்பி இங்க வந்து சேருங்க. இல்லன்னா இன்னொரு தடவை தொகுதிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களெல்லாம் எக்காரணம் கூட ஜனங்க எல்லாரும் உங்களை செருப்பு தொடப்ப எடுத்து அடிக்க தயாரா இருக்காங்க. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எம்எல்ஏயும் காணலன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. உங்களுக்கு தொகுதியில வேலை எல்லாம் என்ன பண்றீங்க? சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்கன்றீங்க. உங்க வீட்டுல உங்க பொண்டாடி சமைக்கல? வெக்கமா இல்ல? மைக்ல சொல்றேன், எனக்கு ஃபுட்டு நல்லா கொடுக்குறாங்க. நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ மானம் கட்ட ஈத்துற மக்கள் இல்லாம நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாங்க போட்ட ஹோட்டல்ல தான் நீங்க உட்காருங்க எம்எல்ஏ. வேற அம்மா புரட்சி தலைவி அம்மா, அவருக்கோசரம் நாங்க இந்த உயிரே கொடுப்போம். அதனால எங்க பிள்ளைங்க படிப்பு செலவுக்கெல்லாம் இந்த அம்மா தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீ இன்னைக்கு அம்மா அமைச்சர்கள் இருந்தாங்க, யாருக்கும் பதவி உனக்கு கொடுக்கல. நீ ஏன் இப்ப போராடிக்கிட்டு நீ எங்க ஐயார நீ நிப்பாட்டுற? நீ போராடி பார்க்கலாமா? காவேரி டெல்டாவுக்கு போனேன், எல்லாம் தரிசாருது, பாலைவனம் மாறி போச்சு. அதை பத்திலாம் சிந்திக்கல. ஆனா கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமைகளாக்கி அடைச்சு வச்சிருக்காங்க. கவர்னர் உடனடியா செய்ய வேண்டிய வேலை, ஒரு 15 நாளைக்காவது அவங்க தொகுதி போய் அங்கிருந்து வந்த பிறகுதான் அவங்க இதை பத்தி விசாரிப்போம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக ஆளுநர் உடனடியாக அறிவிக்க வேண்டும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.